வணக்கம். நாங்கள் தாண்டிக்குள பிரிவில் இருந்து கதைக்கிறோம். எங்களோட தாண்டிக்குள பிரிவு டிஓன்ற ஒத்துழைப்போடு நாங்கள் வீட்டு தொழிலாக செய்து கொண்டிருந்த சின்ன சின்ன தோட்டங்களை உற்பத்தி செய்ய முடியாமல் இருந்ததால் டிஓட்ட கதைக்க இப்படி ஒரு சந்தை ஒன்றை செய்து அதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் 5 கிலோ 3 கிலோ மரக்கறியை கொண்டாந்து விற்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது நாங்கள் ஒவ்வொரு சனியும் ஞாயிறும் தான் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் எங்கள்கிட்ட வார வாடிக்கையாளர் அதிகரிப்பு தேவை இருந்தபடியாக நாங்கள் அந்த ஒவ்வொரு கிழமையில் ஒரு நாள் நடத்தின சந்தையை ஒவ்வொரு நாள் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போ மற்ற மரக்கறிகள தேவை ஏற்பட்டதால் நாங்கள் சந்தையில் போய் கேரட் லீக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ நாங்கள் குறைஞ்சது ஒரு 20-25 மரக்கறி என்றாலும் போட்டு விற்று நாங்கள் இந்த கூலி வேலைக்கு போய் வெயிலில் காய்கிறத விட இதில் இருந்து சந்தையில் வர வருமானம் எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ கோழி முட்டை பசுப்பால் அதெல்லாம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இப்போ எங்களுக்கு இந்த கொட்டில் அமைப்பு தான் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி வாடிக்கையாளர்லாம் சொல்கிறபடியாக எங்களுக்கு அதை கொஞ்சம் முன்னுக்காக போட்டு நிரந்தரமான ஒரு கொட்டிலாகவும் மற்றது நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாமான வீட்டை கொண்டு வர கஷ்டம் கொண்டு இருக்கிறபடியாக அதை இங்கேயே நாங்கள் சேமித்து வச்சு கொண்டு போகிற மாதிரி ஒரு வசதியும் செய்து தந்தால் உதவியாக இருக்குமெண்டு டிஓக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறேன். ஏனைய அமைப்புகள்கிட்டையும் கேட்டிருக்கிறோம். இந்த உதவி கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் 8 பேர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடவசதி காணாதபடியாக கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்தில் போட்டு செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னா வெளியில் விற்கிற மரக்கறின்ற விலைன்ற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டினோம். இங்கே கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். மற்றது இங்கே முருங்கைக்கீரையெல்லாம் சந்தையில் எடுக்க இயலாது. ஆனால் இங்கே வாழைப்பொத்தி முருங்கையில் பொலசுக்காயாண்டு வித்தியாசமான எங்களோட மரத்தில் எங்களோட தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறபடியாக அதெல்லாம் போகுது கேப்பினம். அதனால் அடுத்த நாள் எங்களுக்கு இது தேவைன்றது விளங்குறபடியாக அடுத்த நாள் நாங்கள் விதமாக இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து மற்ற மருந்துகள் தெளிக்காத மரக்கறி என்று அவையே கண்டுபிடிச்சி கொள்ளினோம். பால் சவையை விட இங்கே பால்ன்ற விலை நாங்கள் குறைச்சி கொடுக்குறபடியாக எங்கிட்ட பாலும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது. என்னுடைய பேர் செல்வரட்னம் ஞானேஸ்வரன். நான் தாண்டிக்குளம் அபிவிருத்தி உத்தியோகத்தர். இந்த தாண்டிக்குளம் பிரதேசத்தில் அதாவது இருக்கின்ற 4 கிராமங்கள் இருக்குது. ஓயாசினகுளம், பத்தினியார்மங்கலம் குளம், திருநாவுக்குளம், தாண்டிக்குளம். எனவே இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இதுகள் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட இதுகளை நான் இனங்கண்டு வைத்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தானியங்கள் மற்றும் மரக்கறி வகைகள் சில பேர் வீடுகளிலே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் விற்பதும் இல்லை, பிரயோசனப்படுத்துவதில்லை. ஆனால் கூலி வேலைக்காக பெண்கள் அதிகமாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களை ஒன்றிணைத்து ஒரு வாராந்த சந்தை ஒன்றை இந்த பத்தினியார் மகளங்குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் ஆரம்பித்த நான் அது அந்த மரக்கறிகள் அடுத்த நாள் விற்காதபடியாக அவர்களுக்கு அதில் பெரிய ஆதாயம் இல்லை. இதை ஒரு 2 நாளாக சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களாக நடைமுறைப்படுத்தினேன். அதுவும் அப்படியே இருந்தது. ஆனால் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அதிகமாக வந்ததன் காரணமாக இதை ஒரு தினச்சந்தையாக அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த சந்தை நடைபெறுகிற மாதிரி ஏற்பாடு ஒன்று செய்தேன். ஆரம்பத்தில் இந்த பந்தல் போட்டு அவர்களுக்கு இந்த சந்தை ஆரம்பித்தது. அதை மதிய நேரத்தில் கலட்டும் போது ஒரு வெயில் வெக்கை காரணமாக அதை தொட முடியாத ஒரு நிலை, அதை போட்டு கலட்டுவதும் சிரமம். எனவே அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொட்டகை அமைத்து அவர்களையே ஊக்கப்படுத்தி இந்த ஒரு 10 கடைகள் மாதிரி கட்டி அவர்களே கட்ட வச்ச நான். கட்ட வச்சோன்னா இது ஓலையால் மேயப்பட்டதுனால இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. மற்றது வீதியோரமாக கிட்ட போட்டபடியாக இதில் நிறைய பாவனையாளர்கள் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் கூலி வேலைக்கு செல்லாமல் தங்களுடைய சொந்த காலிலே வீட்டிலையும் உற்பத்தி செய்து அதே உற்பத்தியை அவர்கள் இந்த கடையில் விற்பனை செய்கிறது இரட்டிப்பு லாபம். சில நேரம் வீட்டில் உற்பத்தி செய்கிற பொருளை கடைக்கு கொண்டே கொடுத்தா இவர்களுக்கு லாபம் குறைவாக இருக்கிறது. எனவே அவர்களே விற்பனை செய்கின்றபடியாக விலை குறைவாக கொடுக்கலாம், அதே நேரத்தில் லாபம் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இவர்களுடைய பிரச்சனை போது நிரந்தர கட்டடம் ஒன்று இருந்தால் இன்னும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். எனவே தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் எனக்கு தெரிந்த இடங்களில் எனது அறிக்கைகளை இவர்களுடைய தேவைகளை கொடுத்திருக்கிறேன். எனவே வெகு விரைவில் தன்னார்வ நிறுவனங்கள் உதவிகள் வழங்குகின்ற போது இவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். அத்தோடு இவர்களுடைய இதை நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது மேற்பார்வை செய்து
அவர்களுடைய குறை நிறைகளை